ஹாய் மை டியர் லவ்லி சோல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 கப் ஆஃப் ரைஸ் ஃப்ளார், அது வந்து நம்ம நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிக்கிட்டு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கையிலேயே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும், வாட்டர் விடாமல். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணி 1 கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க கையில். அந்த கொஞ்சம் அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்ததுமே நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி சாஃப்ட் டோ வரும். அது வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இந்தளவுக்கு சாஃப்டாக ஆகிடும். தென் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ரவுண்டாவோ இல்லை ஓவலாவோ நீங்கள் வந்து அதை உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ளஸ் பேனில் 2 ஸ்பூன் கீ விட்டு நான் கேஷ்யூ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கேஷ்யூ மட்டும் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுமே அந்த கீலேயே தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம பிடிச்சி வச்சுருக்க அந்த உருண்டைங்கள்லாம் போட்டுருங்க. ரைட்டாக அது ஸ்லோலேயே வச்சு கொதிச்சுட்டு இருக்கட்டும். நான் வந்து 1/2 கோகோனட் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா அரைச்சி ஃபஸ்ட்டு வர அந்த மில்க்கை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் கொஞ்சம் வாட்டர் விட்டு நம்ம அரைப்போம்ல, அந்த மில்க்கை இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த கொழுக்கட்டையில் விட்டு நீங்கள் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு 1/2 கப் வந்து நான் நார்மல் ஜாக்ரி எடுத்திருக்கேன். தென் 1/2 கப் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அந்த கருப்பட்டி இல்லை, அந்த ப்ரௌன் ஃப்ளேவர் வராதுன்றதுக்காக நான் நாட்டு சர்க்கரையும் ஜாக்ரியும் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு லிமிட்டடான ஸ்வீட் தான் இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஸ்வீட்டுமே நல்லா இதுவாகும் போது கொதிச்சிட்ருக்கும் போது 1 ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளார் கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரும். ப்ளஸ் நம்ம கீழே வறுத்து வச்சுருக்க அந்த கேஷ்யூவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம்ல அந்த கோகோனட் மில்க்கை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பர் ஃப்ளேவரில் நல்ல அரோமாவில் நமக்கு ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டும் பக்காவாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட குழந்தைங்களுக்கும் கொடுங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் துருவி மேலே கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்தது. நாங்கள் காலி பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து எனக்கு தேர்ஸ்டேன்றதுனால நான் வந்து சாய்பாபாவுக்கு வச்சு படைச்சிட்டு பசங்களுக்கும் கொடுத்து நாங்களும் சாப்பிட்டோம். இது மாதிரியான ரெசிபீஸ் வீடியோஸ் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.